ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேர நிலவரங்கள், அது கூடவே எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, நெக்ஸ்ட் இன்னைக்கு டிசம்பர் மாசத்துக்கான ஆர்ஜித சேவா டிக்கெட் காலையில 10 மணிக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. நீங்களும் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வைகுண்ட துவார தரிசனம் நாட்கள் தவிர மீதி எல்லா நாளுமே வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வர்ச்சுவல் கியூ வந்து ரன்னிங்ல இருக்கு. இது ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு டிக்கெட்ஸோட அவைலபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ இந்த டிக்கெட் ஓப்பன் ஆகி 15 நிமிஷம் ஆகுது. வர்ச்சுவல் கியூ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கியூ தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த டிக்கெட்ல நீங்க சாமி தரிசனமும் பார்க்க முடியும், அதே மாதிரி சேவாவும் பார்க்கலாம். கல்யாணோற்சவ சேவா புக் பண்ணீங்கன்னா கப்பிள் டிக்கெட்டா 2 பேத்துக்கு புக் பண்ற மாதிரி இருக்கும். மீதி இருக்க 3 சேவாவுமே ஒருத்தர் கூட புக் பண்ணிக்கலாம். சுபதமென்ட்ரி வழியா நம்ம இதுக்கு தர்ஷன் போறனால மேக்சிமம் நீங்க ஒரு மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துட்டு வெளியிலே வந்துடலாம். ரொம்ப ஒரு சூப்பரான தர்ஷன், சேவா கூட சேர்த்து வரக்கூடிய ஒரு தரிசனம். ஒரு தடவை இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் புக் பண்றதுக்கு நமக்கு 180 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் புக் ஆச்சுன்னா புக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 180 நாள் கழிச்சு தான் நம்ம வந்து திரும்பவும் இந்த சேவா வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வர்ச்சுவல் கியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து பாருங்க ஓப்பன் ஆகிருச்சு. இதுல வந்து ஸ்ரீவாரி டெம்பிள் பக்கத்துல ஆல் சேவான்னு கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க ஊஞ்சல் சேவான்னு செலக்ட் பண்ணீங்கன்னா ஊஞ்சல் சேவா வந்து எந்தெந்த நாள்ல இருக்குன்ட்டு 23ஆம் தேதி தான் வைகுண்ட துவார தரிசனம். ஆனா 22ஆம் தேதியில இருந்தே சேவாஸ் வந்து ஓபன் பண்ணல. இது ஓபன் ஆகாது, ஏகாந்தமா தான் பண்ணுவாங்க. ஆர்ஜித பிரம்மோற்சவம் கொடுத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி உங்களுக்கு வந்து காட்டும், எவ்வளவு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகுறது ஊஞ்சல் சேவாவும் கல்யாணோற்சவ சேவாவும் தான் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். அதுல 22ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் சேவா கிடையாது. அதே மாதிரி டிசம்பர் 3ஆம் தேதியும் வந்து சேவா வந்து இல்ல. அடுத்து சகஸ்கர தீபலங்கார சேவா செலக்ட் பண்ணீங்கன்னா இது எல்லா நாளுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. எவ்வளவு கவுண்டிங் இருக்கு அப்படின்னு நீங்க கொடுத்துருப்பாங்க. 22ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் சேவாஸ் வந்து நடக்காதுங்க. அந்த டேட்ல உங்களுக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கிங்க. இப்போ ஆல் சேவா கொடுத்துட்டு நம்ம டேட் எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒவ்வொரு சேவாலையும் எவ்வளவு டிக்கெட் அவைலபிள் இருக்கு அதோட பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஆர்ஜித பிரம்மோற்சவமும் அதே மாதிரி ஒரு சில நாட்களில் சகஸ்கர தீபலங்கார சேவா பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஊஞ்சல் சேவா தான் ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகுது வீக் டேஸ்லயே. இதே வீக்கெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஊஞ்சல் சேவாலாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது, 9 டிக்கெட் தான் இருக்கு. இந்த 2 டிக்கெட்டும் உங்களுக்கு குறைஞ்சிருச்சு, சகஸ்கர தீபலங்காரம் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கவுண்டிங் கம்மியா இருக்கிறத நம்ம புக் பண்ணும்போது கண்டிப்பா எரர் வந்து நிறைய வரும். உங்களுக்கு எந்த சேவானாலும் ஓகேனா இந்த 3 சேவால ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி புக் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் பர்சன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 பேருக்கு தான் பண்ண முடியும். சேவா செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லட்டுஸ் வேணும்னா எத்தனை லட்டோ அந்த லட்டு வந்து இதுல நீங்க வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோட பிரைஸ் நம்ம வந்து டோட்டலா பே பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல நம்ம டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், கண்ட்ரி, அதே மாதிரி ஸ்டேட்டு, சிட்டி, பின்கோட் கொடுத்துட்டு நேமு, இதுல ஏஜ் வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் கரெக்டா செலக்ட் பண்ணிக்கிங்க. ஐடி ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதை கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூபிஐ ஆப்ஷன், கார்டு ஆப்ஷன் இருக்கு, நெட் பேங்கிங் இருக்கு. இதுல ரொம்ப ஃபாஸ்டா ஆகக்கூடியது யூபிஐ பேமெண்ட் தான். அதுக்கு அடுத்தது நம்ம கார்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நெட் பேங்கிங் அப்படின்னும் போது உங்களுக்கு உங்களோட பேங்க்ல வந்து மேபி வந்து சர்வீஸ் சார்ஜஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. புக்கிங் வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஸோ கரெக்டாக எவ்வளோ அவைலபிள் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். இதோட புக்கிங்ஸ் இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இருக்கும். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வந்து உங்களுக்கு வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன்ல சேவாஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க. இதுல சேவால நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக நம்ம ஒரு நாள் திருமலைக்கு தரிசனம் போகலாம். இதுலயும் நமக்கு துவார தரிசன நாட்களுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். என்ன ரீசன் அப்படின்னா இந்த 2 பிரம்மோற்சவத்துக்குமே இந்த 500 ரூபா வர்ச்சுவல் சேவா தரிசனம் அவங்க ஓப்பன் பண்ணல, பிளாக்ல தான் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு போறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா சேவா வந்து புக் பண்ணுங்க. இல்லைங்க எனக்கு வேற டேட்ல ஒரு டேட்ல போகணும்னா நீங்க சேவா புக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்க சேவா புக் பண்றதுக்கு இந்த ஆன்லைன் சர்வீசஸ்ல வந்து வர்ச்சுவல் சேவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆன்லைன் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அதுல வந்து திருமலான்னு சொல்லிட்டு இருக்கும் உங்களுக்கு. இதுல ஸ்ரீவாரி டெம்பிள் திருமலா அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி வரும், கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இதுல வந்து நமக்கு நவம்பர் மாசத்துக்கும் உங்களுக்கு சேவாஸ் இருக்கு. இதுல கல்யாணோற்சவ சேவா எல்லா நாளும் இருக்கும். ஊஞ்சல் சேவா கொடுத்து பாருங்க. ஊஞ்சல் சேவா நவம்பர் 22, 23 இந்த டேட்ல இருக்கு. நீங்க டிசம்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல போற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டேட்ல நீங்க வந்து சேவா புக் பண்ணீங்கன்னா நீங்க தாராளமா இந்த டேட்ல உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து தர்ஷன் டேட்டுக்கு முதல் நாள் சேவா முடிக்கிற மாதிரி இருக்கணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிசம்பர் 1ஆம் தேதி தர்ஷன் போறீங்க அப்படின்னா நவம்பர் மாசத்துல சேவா வந்து புக் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் இதுல இருக்க முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஆர்ஜித பிரம்மோற்சவமும் உங்களுக்கு நவம்பர் மாசத்துல அவைலபிள் இருக்கு. கடைசி வீக்ல சகஸ்கர தீபாலங்கார சேவாவும் ஓரளவுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால சேவா மட்டும் வேணும்னா புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டிக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட புக்கிங் ஹிஸ்டரியில போயிட்டு அதுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தர்ஷன் புக் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல போய் தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். 2 பேத்துக்கு பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அக்டோபர் அதே மாதிரி நவம்பர்லயும் கல்யாணோற்சவ டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இதுல தர்ஷன் அவைலபிலிட்டி செக் பண்ணி பாக்குறதுக்கு ஆப்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தர்ஷன் அவைலபிலிட்டி காட்டும். வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நம்மளால பார்க்க முடியாது. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்க முக்கியமான 2 புக்கிங்ஸோட அப்டேட்டா இருக்கு. அடுத்து இன்னைக்கான தரிசனத்துக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயில்ஸா பார்க்கலாம். திருமலையில நேத்தெல்லாம் நேரடி இலவச தரிசனத்துக்கு 2ல இருந்து 3 மணி நேரம் தான் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப கம்மியான டைமிங் தான். கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்றது ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப சீக்கிரமா தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வியாழக்கிழமை நேத்திர தரிசனம். ஸோ அதனால கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. டிடிடியோட அப்டேட் படி உங்களுக்கு 19ஆம் தேதியே 2 மணி நேரம் தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு நேத்து 2 ஹவர்ஸ்ல இருந்து 3 ஹவர்ஸ்க்குள்ள மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட்டே வந்து முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. 300 தரிசனம் ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 2.5 மணி நேரத்துக்குள்ள நேத்து முடிஞ்சிருக்கு. அதனால க்ரௌடு வந்து இருக்கு. ஸோ வெளியில எல்லாம் கேலரியில எல்லாம் பார்க்கும்போது க்ரௌடு வந்து இருக்கு. ஆனா தர்ஷன் லைன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுற மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்ததா லேட்டஸ்டான நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. 300 தரிசன டிக்கெட் வர்ற 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோலயே உங்களுக்கு டேட் வந்து சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை எப்படி கரெக்டா சொல்றீங்க அப்படின்ட்டு. டிடிடியோட அஃபீஷியல் அப்டேட் படி நமக்கு வர்ற 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு 300 தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகுது. அது கூடவே வந்து 23ஆம் தேதிக்கான சீனியர் சிட்டிசனோட அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு எப்பையில இருந்து எப்போ வரைக்கும் ஓப்பன் ஆகுதுன்ற டேட்டும் கொடுத்துருக்காங்க. 1/12/2023ல இருந்து 22/12/2023 அந்த சொர்க்கவாசல் டைம்ல உங்களுக்கு டிக்கெட் ஓப்பனிங் வந்து இருக்காது. அதே மாதிரி ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட்லயும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 22ஆம் தேதி வரைக்கும் தான் ஓப்பன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ சொர்க்கவாசலோட தர்ஷன் டிக்கெட் போஸ்ட்போன் பண்ணி தான் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது 2 ஓப்பன் அப்டேட் வந்து லேட்டஸ்டா வந்திருக்கு. செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்ல வைகுண்ட துவார தரிசனத்துக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகாது. மீதி நாட்களுக்கு தான் ஓப்பன் ஆகுன்ற அப்டேட் லேட்டஸ்டா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கான நேரடி இலவச தரிசனத்துல மொத்தமா 8 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா டிக்கெட் இல்லாத நேரடி இலவச தரிசனத்துக்கு 4 மணி நேரமும் எஸ்எஸ்டி டோக்கன்ல போறவங்களுக்கு 2 மணி நேரமும் 300 தரிசன டிக்கெட்டுக்கும் 2 மணி நேரம் ஆகுறதா இன்னைக்கான ஸ்டேட்டஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காலையில ஒரு 7 மணியோட ஸ்டேட்டஸ் படி இன்னைக்கான கரண்ட் ஸ்லாட் வந்து உங்களுக்கு ரன்னிங்ல இருந்திருக்கு. ஒரு 4000 டிக்கெட் பேலன்ஸ்ல இருக்கு. ஸோ மேபி இதோட டிக்கெட்ஸ் இன்னைக்கு அவைலபிள் இருக்க சான்ஸ் இருக்கு. நீங்க போக கவுண்டிங்ல கண்டிப்பா வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். 2024க்கான டைரி கேலண்டர் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இப்போ டிடிடியில் இருக்கக்கூடிய புக் ஸ்டால்ஸ்ல வந்து அவைலபிள் இருக்கு. கோபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய மெயின் கோவில் கோபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த புக் ஸ்டால்ல உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. டைரி வந்து 150 ரூபாய் டைரியும் கேலண்டர் வந்து 130 ரூபாய்க்கான கேலண்டர் வந்து ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த கோவிந்த கோடி எழுதக்கூடிய அந்த புக்கு நேத்து டிடிடியோட சேர்மன் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதோட புக்ஸ் வந்து டிடிடி ஸ்டார்ட்ல 1 or 2 டேஸ்க்குள்ள வந்து அவைலபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்க தர்ஷனுக்கு போகும்போது வாங்கிட்டு எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு மேல உங்களுக்கு திருமலைக்கு போறதுக்கு காட் ரோட்ல 2 வீலர்ஸ் வந்து அலௌடு கிடையாதுங்க. நாளைக்கு திருமலையில கருட சேவை இருக்கு. அதனால நாளான்றைக்கு அதாவது 23ஆம் தேதி காலையில 6 மணி வரைக்கும் 2 வீலர்ஸ் வந்து காட் ரோட்ல போறதுக்கு அலௌட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு கருட சேவை அப்படின்றனால கிரௌடு வந்து ரொம்பவே ஹெவியா இருக்கும். நாளைக்கு தர்ஷன் போறவங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி 23ஆம் தேதி நீங்க வந்து சனிக்கிழமை தரிசனம் போறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா கிரௌடு ரொம்ப ஹெவியா இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சீனியர் சிட்டிசன் 300 தர்ஷன் டிக்கெட்டோட அப்டேட் வந்துருச்சு. இந்த வைகுண்ட ஏகாதசிக்கான டிக்கெட் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா நவம்பர் 1st வீக்ல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா டிசம்பரோட 1st வீக்லயோ இல்ல நவம்பர் மாசம் 18ஆம் தேதிக்கு மேல ஜனவரியோட டிக்கெட் புக்கிங் வருங்க பாத்தீங்களா, அப்ப கூட ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்ப அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். லேட்டஸ்டான டிடிடியோட அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.